பெருமாள் கோவில்களில் சிறப்பு மிக்கதாக கருதப்படுவது திருப்பதி தலம். அத்திருத்தலத்துக்கு அருகில் முன்னொரு காலத்தில் பீமன் எனும் குயவர் வாழ்ந்து வந்தார். அவர் பெருமாள் பக்தர். ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருப்பதாக சங்கல்பம் எடுத்துக் கொண்டார். தொடர்ச்சியான வேலைகளால் விரதம் இருக்க முடியவில்லை. கோயிலுக்கு சென்றாலும் நின்று நிதானித்து வழிபட மாட்டார். சம்பிரதாய முறைப்படி வழிபடுவதும் அவருக்கு தெரியாது. பெருமாளே, நீயே எல்லாம் என்பதை மட்டும் மந்திரம் போல உச்சரித்துவிட்டு வந்து விடுவார். நாட்கள் செல்ல செல்ல கோயிலுக்கும் தொடர்ந்து செல்ல முடியாத நிலை. அதனால் பெருமாளை வீட்டுக்கே அழைத்து வழிபடுவது என்று பீமன் முடிவு செய்தார். அவர் குயவர் என்பதால் களிமண்ணால் பெருமாள் சிலையை வடித்தார். பெருமாளுக்கு அலங்காரம் செய்யவோ ஆபரணங்கள் வாங்கவோ அவரிடம் பொருள் இல்லை. அதனால் களிமண்ணையே சிறு சிறு உருண்டைகளாக்கி அவற்றை மாலை போல் தொடுத்து பெருமாளுக்கு அணிவித்து மண் சட்டியில் தயிர் சாதத்தை நிவேதனமாக படைத்து வழிபட்டு மகிழ்ந்தார். அந்த ஊரின் அரசன் தொண்டைமானும் பெருமாள் பக்தர். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர் விரதம் இருந்து பெருமாளுக்கு தங்க மாலை அணிவித்து வழிபடுவார். ஒரு நாள் காலை அவர் கோயிலுக்கு சென்றபோது தங்க மாலை மறைந்து மண் மாலை இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். என்ன தவறு நிகழ்ந்திருக்கும் என்ற யோசனையுடனேயே உறங்கினார். கனவில் தோன்றிய பெருமாள் பீமன் குறித்தும் அவருடைய பக்தியை குறித்தும் அரசனுக்கு அறிவித்தார். பீமனின் பக்தியை பெருமாள் வாயாலேயே கேட்டறிந்த மன்னன் பீமனின் குடிலுக்கு சென்றார். அவருக்கு பொன்னும் பொருளும் வாரி வழங்கினார். ஆனால் அந்த பொருட்களில் எல்லாம் மயங்காமல் இறுதி வரை பெருமாளையே துதித்து முடிவில் வைகுண்ட பதவி அடைந்தார். பீமன் என்ற அந்த குயவரின் பக்திக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இன்றும் திருப்பதி பெருமாளுக்கு மண் சட்டியில் தயிர் சாதம் நிவேதனமாக படைக்கப்படுகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நமோ நாராயணா என்று கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பதி பெருமாளின் அருள் என்றென்றும் உங்களுக்கு கிடைக்கட்டும்.